வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியிலேருந்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். இன்று ஏப்ரல் 6 இன்று வெளியிடப்பட்ட தகவல்களை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. தமிழகத்தில் புதிய அரசு பணியிடங்களுக்கு தடை விதித்தது தமிழக அரசுன்னு ஒரு உத்தரவு, ஒரு செய்தி வந்திருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அரசாங்கத்தை மூலமாக வெளியிடலை. ஸோ சொல்லியிருக்காங்க. இதோடைய உண்மைத்தன்மை என்னன்றதை நாளைக்கு நமக்கு கிளியராக கிடச்சிரும். கொரோனாவால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொருளாதார திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நாளைக்கு கிளியராக நமக்கு கிடச்சிரும். அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிஆர்பிலேருந்து வந்திருக்க தகவல்கள் 900 ஆசிரியர்கள் புதிய பணியிடங்கள், அதை பற்றி பார்க்கலாம். டிஆர்பிக்கு உதவும் அரசு இணையதளம், அதை பற்றியும் பார்க்கலாம். டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக போராட்டம், அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை சொல்வது என்ன, அதை பற்றியும் பார்க்கலாம். டிஆர்பியில் பிஜிடிஆர்பியுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, பாலிடெக்னிக்குடைய சிவி லிஸ்ட் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும், இவை அனைத்துமே இந்த வீடியோ தொகுப்பில் மூலமாக பார்க்கலாம். ஸோ 900 ஆசிரியர் பணியிடங்கள் புதியதாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த நியமனம் எதன் அடிப்படையில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு தற்காலிக பணி அடிப்படையில் இந்த முதுகலை ஆசிரியர்களை பணி நியமனம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர்களுடைய பணி நியமனத்தை நீட்டிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தற்காலிக அரசு மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளில் 900 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டது. ஸோ அடுத்து டிஆர்பிக்கு உதவும். ஸோ டிஆர்பி மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்யூஆர்பி இந்த மாதிரி அரசனுடைய போட்டித் தேர்வுகள் அனைத்துக்குமே உதவுற அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு இணையதளம் உங்கள் சேவைக்கு. ஸோ நீங்கள் இதில் போயிட்டு கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பாடத்திட்டம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவை, மாதிரி தேர்வை கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டில். ஸோ ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும்னா அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அடுத்து டெட் தேர்ச்சி பெற்று 9 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் காத்திருக்கும் ஆசிரியர்கள் கோரிக்கை. ஸோ இந்த ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. இத்தனை ஆண்டுகள், ஸோ 2013, 15, 17 இந்த மாதிரி ஆண்டுகளில் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்று பணி நியமனம் வழங்காமல் இருக்கிற ஆசிரியர்களுடைய கோரிக்கை. அரசுடைய ஜிஓ 149 நீக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அரசு தலைமை, ஸோ தமிழக அரசு தலைமைச் செயலகத்தில் கவன ஈர்ப்பு நிகழ்வு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வில் ஸோ இவங்களுக்கு சாதகமான முடிவு வருமானதை நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கை சொல்வது என்ன. ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கை மூலிமா பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு கூட்டணினா ஒரு குழுக்கள், ஒரு 12 பேர் கொண்ட குழுவை அமைத்து அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளார ஒரு கல்வித்துறையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்குறதுக்காக புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புடைய பாடத்திட்டம் குறைப்பு. ஸோ இவங்க பொது தேர்வுக்கு தற்சமயம் எழுதிட்டுருக்காங்க. இவங்களுடைய பாடத்திட்டத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறைச்சி விரைவில் வெளியிடுவாங்க. அடுத்து டிஆர்பியோடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிடப்போகிறோம். ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பதிலே நமக்கு கிடைக்கவே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். சரியான பதில் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ டிஆர்பி எப்போ அவங்க கிளாரிஃபையாக பதில் கொடுக்குறாங்களோ அப்போ தான் அதுக்கு உண்டான பதில். ஸோ ஒரு தோராயமாக நம்ம சொன்னால் வரும் வெள்ளிக்கிழமைக்குள்ள பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து பாலிடெக்னிக்
வேலைக்குடைய சிவி லிஸ்ட்டு எப்பொழுது கொடுக்க போகிறாங்க. இந்த சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க. இனிமேல் வெயிட் பண்ணுறது சிவி லிஸ்ட்டு மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தகுதியானவர்களுக்கு அனைவருமே சிவி அங்கங்கே இருக்கிற சென்டரில் போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, இன்றைய டிஆர்பி சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நாளை வணக்கம்.